எறும்புல இருந்து என் ரத்தத்தை குடிக்கிற மூட்டை பூச்சி வரைக்கும் நான் இறக்கம் காட்டுறவனாச்சு. சத்திய விஷயத்துல என் பேர்ல ஏச்சா சந்தேகப்படுறீங்க? உங்க பேர்ல தானே சார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அக்கிரமம், எனக்கு சப்போர்ட் குறைஞ்சு போச்சு, அதனால ரிப்போர்ட் எல்லாம் வருது. இன்ஸ்பெக்டர் சார், சத்திய நான் பெறாத புள்ள, அவருக்கு நாடு தேதி எல்லாம் குறிச்சு வச்சுட்டேன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் காணாம போறதுல இருந்து நோ ஃபுட்டு, நோ ஸ்லீப், நோ தண்ணி. ஹலோ, எஸ், ஓகே ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் தாண்டவம், துப்பறி நாய் வருது. ஆமா, நிச்சயமா குற்றவாளி கிடைச்சிருவான். பயப்படாம நீங்க போங்க. வந்து ஒரு இடத்துல இருக்க முடியலையே. இறங்க கூட சார். நாயா நாய் சார் நான் கூப்பிடும். இங்க போய் பாரு. சார் தானே தாண்டவம் உள்ள? இப்ப தாண்டவன் தான். நீங்க யாரு? சுந்தரம். சத்தியமா? சுந்தரம் வீரப்பா. வீரப்பா பாண்டியபுரம் அகிலாண்டத்தம்மாவோட மகன் சுந்தரம். எங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. வந்தவங்க திரும்பியே வரலீங்க. எந்த பாவியும் அவங்கள வர விடாம பண்ணிட்டாங்க. அப்பதான் சின்ன பிள்ளைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. கொன்னவன் யார் ஒண்ணும் தெரியலீங்க. வருத்தப்படாது வருத்தப்படாது, போனவ திரும்பி வர போறா. ஆமா, சத்தியம் தானே சொல்றாங்க. அவன் ஏன் சத்தியம் சத்தியம் இருக்கீங்க? அந்த மாதிரி யாராவது இங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் எங்க வர போறான்? ஆமா, நீ என்ன வேலையா இங்க வந்த? உங்ககிட்ட வேலை செய்யலான்னு தான் வந்தேன். கொடுக்காமையா செய்வியா? கொடுத்து பாருங்க எப்படி செய்யறேன்னு. இது பெரிய இடமாச்சு, எவ்வளவு வேலை இருக்கும். இந்த வெட்டுறது, குத்துறது, புதைக்கிறது. நீ என்ன வேலை நல்லா செய்வ? எல்லா வேலையும் நல்லா செய்வேனுங்க. குறிப்பா கணக்கு நல்லா எழுதுவேன். கொடுத்த இடத்துல வட்டி முதலுமா சேர்ந்து புடுங்கிடுவேன். பலே 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 வேலை கொடுக்கறேன். உங்க அம்மாவுக்காவது நான் கொடுத்து ஆகணுமே. நீங்க நினைச்சு பாக்குறீங்க. பாசம்தான். பக்கத்து வீடு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு காலையில அங்க போ. பார்வதி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. உன்னை பார்த்த உடனே அப்பா மகனே சத்தியம் வந்துட்டியாடான்னு கட்டி பிடிச்சு அழுவாங்க. ஏங்க அந்த அம்மாவுக்கு பைத்தியமா? எனக்கு தான் பைத்தியம். அவங்க கட்டி பிடிச்சு அழுத உடனே நீ அவங்கள கட்டி பிடிச்சு அம்மான்னு அழுவணும். என்னங்க இது? அம்மாவை அம்மான்னு கட்டி பிடிச்சு அழுகிறது ஒரு உத்தியோகங்களா? சொல்றத கேளு. அழுது முடிஞ்ச உடனே அசதியா இருக்குன்னு போய் படுத்து தூங்கு. அப்புறம் நடு ராத்திரியில எந்திரிச்சு என் தோட்டத்து பங்களாவில வந்து என்ன பாரு. உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுவறதுக்கா? அட நீ ஒண்ணு. அதுக்கப்புறம் அங்க நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தர்றேன். என்னங்க இது? வேலை கேட்டா வேஷம் போட சொல்றீங்களே, இது என்ன நாடகம்? ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஐயோ, என்ன கை நிறைய பச்சை நோட்டை நிட்டுறீங்க? பயங்கரமான காரியமா இருக்கும் போல இருக்க. ஐயா வேண்டாங்க. பயப்படாத பயப்படாத. கை நிறைய மாசம் மாசம் பணம் தர வந்து என்னங்க? அந்தரத்துல நின்னவனை காப்பாத்தினியே சுந்தரம். சத்தியமா நீ போனீன்னா அந்த அம்மா உன்னை சத்தியமா நம்பிடுவான். என்னடா ஸ்நேகிதங்க நீங்க? என் மகன் போய் 4 நாளாச்சே, ஒரு தகவலும் தெரியல அவன் எங்க இருக்கான்னு. என் மனசு பதறிக்கிட்டு இருக்கு. நீங்க போய் தேடுவீங்களா? இப்படி நிக்கிறீங்களே. அம்மா, ராஜா, என் கண்ணே, எங்கடா போயிருந்த 4 நாளா? அம்மா, மதுரைக்கு போனா வழியில மேலூர்ல இறங்கிட்டேன். மேலூர்ல என்னப்பா விவகாரம்? விவகாரமே மேலூர்ல தான். அங்க உள்ளவங்க என்ன அங்கேயே வச்சுக்கலான்னு பார்த்தாங்க.
எங்க அம்மா அழுவாங்கடா பாவிகளா விடுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். எனக்கு ஒரு தந்தி கொடுத்திருந்தா நானே அங்க வந்திருப்பேனேப்பா. நீங்களா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். சோறு வாப்பா. வாங்கடா பர்மனன்ட் விருந்தாளிகளா. யாருமே நம்மை கவனிக்கவில்லை. அதுதானே இவ்வளவு பெரிய கம்பீர உருவம். தர்மராஜா, நமோ நமக பிரம்மதேவா. நமோ நமக. ஏதோ யமலோகத்தில் குழப்பமாம், புரட்சியாம். ஆம், ஒரு நரன் யமலோகத்திற்கு வந்து எங்களை குழப்பி விட்டான். அவன் பிரம்மலோகம் செல்லவில்லை போல் இருக்கிறது. என்னது? விதியை எழுதியது பிரம்மாதானே, எழுதியபடிதானே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை மிரட்டுகிறான், உருட்டுகிறான். அப்படியா? எனவே புதிய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பூலோக பயணத்தில் இருக்கிறோம். நியாயம். ஆனால் மனிதனை சந்திக்க மாய உருவம் கூடாது. தேவரூபத்தோடு பூலோகத்திற்கு செல்லுங்கள். தேவையான பொழுது மாற்றிக் கொள்ளுங்கள். நமோ நமக. அதாஸ்து. இடுப்பு வலிக்கிறதே. பூலோகத்துக்கு வந்துட்டோம் இல்ல, மானிடர்கள் படும் அவஸ்தையை அவர்கள் அனுபவிப்பது போல் நாமும் அனுபவிக்க வேண்டும். இது எந்த புனிதமான இடம்? தெரியவில்லையே. ஐயோ, தேவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, ஓடுவோம். இந்த புகை வண்டி ரதங்கள் எல்லாம் எங்கே போகின்றன? பசியை எதிர்த்து போராட போகிறார்கள். மழை வேஷம் போட்டுட்டு தெருவில் கலாட்டம். யமண்டா. யாரா இருந்தா என்ன போங்கயா. யார் இந்த நாரி? பூலோக ரம்பை. ஏன் அறையும் குறையுமாக இருக்கிறாள்? மக்கள் விரும்புகிறார்களே. ஏன் மேலே தொங்குகிறாள்? மக்கள் அவளிடம் தொங்குகிறார்களே. உடனே அனுப்பிவை. யாரிடம்? தேவலோகத்திற்கு. அச்சு அச்சு அச்சு. என்னது? நாம் அழைத்து செல்வோம். சீ, யமண்டா. காட்டு பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு காருக்கு குறுக்க என்னையா ஆட்டம். எவ்வளவு போகணுமா? நாங்கள் அங்கிருந்து தான் வருகிறோம். நீ அங்கே வர வேண்டுமா? ஏன் உன் நைனா ஊடா? ஓ, யமண்டா. என்ன யமண்டா? கார மேல ஏத்துறா, நான் உங்களுக்கு யம. போடா. சித்திரகுப்தா, ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் பகல் வேஷம் என்று சொல்கிறார்கள்? பகல் வேஷம் போடுறவன் இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்கா போல இருக்கு. ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் வெறுக்கிறார்கள்? அவர்கள் உயிரை நாம் எடுக்கிறோம், நமது உயிரை அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள். சித்திரகுப்தா, பிரபு, இதென்ன நதி? தமிழ்நாட்டில் இருக்கின்ற புண்ணிய நதிகளில் இதுவும் ஒன்று. பெயர் கூவம். நல்ல மனம். என்ன இது? பெண்கள் இடித்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன, ஏதோ இருக்கிறது இடித்து விட்டு செல்கிறார்கள். பெண்கள் ஆண்களை இடிப்பது பாவம் அல்லவா? உங்களுக்கு பாவம், எனக்கு புண்ணியம். யமண்டா. சித்திரகுப்தா, பிரபு, வயிற்றுக்குள் ஏதோ கிள்ளுகிறதே. உங்களுக்கு கிள்ளுகிறது, என் வயிற்றுக்குள் கிள்ளோ கிள்ளோ என்று கிள்ளுகிறது. இதற்கு பெயர்தான் பசி என்ற பெயரோ? உணவு வேண்டுமே. அதோ பார்த்தீர்களா? அண்ட சத்திரம் யாரோ புண்ணியவான் கட்டி வைத்திருக்கிறான். வாருங்கள் அங்கே செல்லுவோம். ஏன்பா இப்படி எரிஞ்சு உள்ள பொறுமையா பேச? அவனைத்தான் கேட்கணும். என்ன? எனக்கு ஒரு மாமன், அவர் சொத்து பூராத்து நான் தான் வாரிசு. முன்னாடி மண்டே போட்டு நினைச்சேன். பாடியும் கட்டியாச்சு. காலக்கிழமை மட்டும் பட்டு வந்து உட்காந்துட்டாரு. இந்த எம ஊரை சுத்துறாரா இல்ல வேலை பாக்குறாரா? அத அவர்கிட்ட கேளு. இல்ல சார். சரி.
நாம் இங்கிருந்தால் அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் போல் இருக்கிறது. போய்விடலாம். முடியா? யார் முடி எங்கேயோ அப்பட்டு முடி. அன்னதாசா சுகீபவா. அவர் சார்ந்து காசு கொடுக்க போறாங்க சார். 3 பேர் கூட நான் பேசினேன். என்ன சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறீங்க? இது அன்னச்சத்திரம் அல்லவா? ஆமா, மண்ணாங்கட்டி. இது வியாபார ஹோட்டல். சாப்பிட்டா காசு கொடுத்து தான் ஆகணும். உணவுக்கு காசா? ஐயோ ஆ? பிரபு, எனக்கு ஒரு யோசனை. என்னோடு வாருங்கள். காசு எங்களோடு வா, காசு தருகிறோம். அரே கே, இது என்ன இது? கதாயுதம். இதை புடி. கணக்க பிள்ளை தூக்கு தூக்கு தூக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அவமானம் தான். ₹1,00,000 கொடு. நம்ம கிட்ட பணம் தரான் இல்லை. யமன்டா. சொக்க தங்கம், தங்கம், வைடூரியம், கோமேதகம். என்ன கசமுசா அங்கே? ஒண்ணு இல்லை, சேர்த்து இதுக்கு மேலே 50,000 தர்றான். ₹1,00,000 கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் கதையை திருப்பி கொடு. 30 லட்சம் தர்றான் தர்றான். ஐயா, கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் என்றால்? கூல் ட்ரிங்க்ஸ் என்றால் கூல் ட்ரிங்க்ஸே. அரே, ₹1,00,000 இருக்குது. நம்ம வட்டி எடுத்துக்கிட்டான். கொஞ்சம் இரு. ஐயா, ஐயா, சாப்பாட்டு பணம். பிரபு, உங்களால் கதை இல்லாமல் இருக்க முடியாதோ? அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன், வாருங்கள். என்ன சார் ஷூட்டிங்? ஜெகன் மோகினியா மாயா மோகினியா? வீட்டுல கேரியர் படமா? யமன்டா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. யமன்டா. சித்திரகுப்தா. பிரபு, என்ன இந்த நரர்கள் நம்மை கேவலப்படுத்துகிறார்கள்? நமது ஆடை ஆபரணங்கள் அப்படி இருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன், வாருங்கள். என்ன? வாருங்கள். என்ன பிரபு, காலில் அடிந்த பிறகும் மாடு காலை கடிக்கிறது. புது செருப்பும் புது மனைவியும் கடிக்கத்தான் செய்வார்கள். பிரபு, இப்படி செய்தால் என்ன? எப்படி? இந்த வாகனத்தை விலைக்கு வாங்கி அதில் சவாரி செய்தால்? வாகனமா? இந்த வாகனம் வேகமாக செல்லுமா? கொஞ்சம் வேகமாக செல்லும். நமது எருமை வாகனத்தை விடவா? 500 எருமைகளுக்கு சமம். இது என்ன? சாரதி, என் பேர் ராஜனுங்க. ராஜாவோ மந்திரியோ திறந்து விடு. இப்படி வந்து விடு. நன்றாக படுத்து பத்திரமாக கதவை மூடிக்கொள்ளலாம். ஐயோ பிரபு, இது சாமான் வைக்கும் இடம். சாமான் வைப்பதற்கு இவ்வளவு பெரிய இடமா? எங்கே அமர்வது? உங்கள் சிம்மாசனம் இங்கே இருக்கிறது, வாருங்கள். பாவி மனிதன் இறந்தவுடன் நேராக நரகத்திற்கு போக வேண்டும் என்று பயந்துதான் பூலோகத்திலே இப்படி சொர்க்கத்தை அனுபவித்து விடுகிறான். வாங்க வேண்டிய வாகனம். ராணிமணி, தங்குவதற்கு வசதியான இடம் வேண்டும். விசாலமான அறையாக இருக்க வேண்டும். இதுல பேர் எழுதுங்க. ஐயோ,
இந்தாங்க சாவி. நீ ஒரு மனுஷனா? இல்லாதவன் வேலையை கொடுத்தா கல்லாவுல கை வைக்கிறிய? உனக்கு ஏத்தந்தான். சொன்ன வார்த்தையை காப்பாத்தினியா? ஏயா எதுக்கு எடுத்தாலும் ராஜபாளையம் மாதிரி விடுகுற? நான் இப்ப என்ன வார்த்தையை காப்பாத்துறேன்? என்ன காப்பாத்தலையா? என் மகளை கட்டி பிடிச்சு உனக்கு என்ன காதல் பாட்டு வேண்டி இருக்குன்னு பாத்தியா? பார்க்காம அசிங்கய்யா. எது அசிங்க? நீதான். நான் தான் கேக்குறேன், ஒரு மக காதல் பண்ணும்போது எந்த அப்பனாவது ஒளிஞ்சிருக்கு பாப்பானா? மக்கள் பார்க்கணும்ன்றியா? மக்கள் பாக்குறதுக்காக தான் ஆடல் பாடல் ஊடல் தான். ஏயா நீ ஆம்பளை தானே? நான் தான் கேக்குறேன், ஒரு வாலிப மேல ஒரு வாலிபி அடிக்கடி வந்து ஒராசனா நான் என்ன கல்லா தலையா இதுங்குது இல்ல? எதுங்கண்ணா டூயட் பாடுறதா? வேற என்ன ஒப்பாரி வைக்கிறத? அட பாவி, என் பொண்ணு கல்யாணம் ஆகாதவன் உனக்கு தெரியுமில்ல? கல்யாணம் ஆன பொண்ணு கூட டூயட் பாடினா புருஷங்கார முதுகுல மிருதன் வாச்சிடுவான். ஐயோ பய, உங்க கூட நமக்கு ஒத்து வராது. இன்னைக்கே எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறேன். ஏதா? என் பேரு சத்தியம் இல்லைங்கிற உண்மை. என்னது அடிக்கடி பிளேட்ட மாத்திர? என்னையா சொந்த பேர்ல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு நீ எனக்கு சத்தியம்னு பேர் வச்சியோ அன்னையில இருந்து போலீஸ்காரன் ஒரு பக்கம் அட்டாக் பண்றான், பொண்ணு ஒரு பக்கம் அட்டாக் பண்றா, நீ ஒரு பக்கம் அட்டாக் பண்ற. ஒரே சமயத்துல நவரசமும் நம்மளால ஆக்ட் பண்ண முடியாதுப்பா. நான் கழட்டிப்பேன். ஏதோ வாய் இருக்குன்னு பேசிட்ட, எதுக்கு போய் எதை பேசுற? சுந்தரம் தான் உனக்கு செலவுக்கு பணம் வச்சுக்க. என்ன அது லஞ்சமா? நான் என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் லஞ்சம் கொடுக்க? ஒரு ஆசை ஏன் மேலையா? எனக்கு பையன் இல்ல பாரு, அதனால உன் பேர்ல ஒரு ஆசை. எலும்புக்கு வாலாட்டுற எச்சக்கலர் நாய் நாய் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நோட்டு எடுத்து பெரிய கொடை வள்ள. பாரதேஷ், இது மெனு கார்டு, சாப்பாடு பட்டியல். உங்களுக்கு என்னென்ன தேவையோ குறித்து கொடுங்கள், உடனே கொண்டு வருகிறேன். யமன்டா. ஏன் சிரித்தாய்? முதல்ல குறிச்சது ஓட்டல் பேருங்க, ரெண்டாவது குறிச்சது ஓட்டல் அட்ரஸ்ங்க. ஏன் நான் ஹோட்டலை விலைக்கு வாங்க மாட்டேனா? வாங்கலாம், சாப்பிட முடியாது. சரி, சாப்பிட என்ன இருக்கிறதோ கொண்டு வா. உத்தரவு. முதலில் இது மாதிரி ரெண்டு கொண்டு வா. மீண்டும் ஏன் சிரிக்கிறாய்? இது கை கழுவுற தண்ணிங்க. கை கழுவும் போது கொண்டு வா. அதுதான் சரி. ஆடுங்கள் பிரபு. யமன்டா. ஐயோ, ஒரு பெண்ணை அழைத்து நாம் செல்லவில்லை என்றால் பெண் பாவம் நம்மை சுற்றும்.
பரதேசி. பிரபு, குடித்தால் என்ன பாவமா? மனிதர்களை சோதனை செய்ய வந்த நான் என்னையே சோதனைக்கு ஆளாக்கிக் கொண்டேன். காலம் முழுவதும் எனக்கு சேவை செய்ய வேண்டியவன் நீ, உனக்கு நான் சேவை செய்ய வேண்டியிருக்கிறேன். செய்தால் என்ன? காலம் பூராவும் நான் கணக்கு எழுதவில்லையா? எருமை வாகனத்திற்கு ரெஸ்ட் உண்டு, எனக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? படு. பக்கத்தில் தலையணை ரோசி பரதேசி. அதிகாரியில் காப்பி வேண்டும், போர்த்து விட்டீர்களா? யாரடா அவன்? எங்க மேல அந்த பொண்ணு? ஏது பெண்? அங்க யார் படுத்திருக்கிறது? சித்திரகுப்தன். இது சித்ரா, அது குப்தாவா? சித்திரகுப்தா. பிரபு எந்திரி, நீங்க இருக்க. இது என் ஹஸ்பண்ட். நான் வைஃப். ஓ வைஃபா? நீ லோடா? நடம ஸ்டேஷனுக்கு. பிரபு என்னை காப்பாற்றுங்கள் பிரபு. முடியாது. நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். அழைத்து செல்லுங்கள் இவனை. நீ யார் அதிகாரம் பண்றதுக்கு? நான் அதிகாரிக்கும் அதிகாரி. ஓ நீ லோடா? எல்லாரும் நடங்க ஸ்டேஷனுக்கு. ஏத்திட்டு வாங்க. மரியாதையா கூட்டிட்டு போங்க. இல்ல கைதறிவேன். அப்படிதான் நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? அது வீர கோர பிரசண்ட களம்பல கண்ட. இது பட்டிமன்றம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். பேர் என்ன? யமண்டா. என்ன டாவா கேலியா பண்றீங்க? இல்லீங்க, இவர் ஊர் உகண்டா, பேரு யமண்டா. உன் பேரு? சீ 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 சீ. என்ன மேம் சீ சீ சீ? நீங்க மிரட்டதுல என் வாய் மிருதங்க வாசிக்குதுங்க. என் பேரு சிபி குப்தா. எந்த ஊர்? யமபுரி, சிவாபுரி பக்கத்துல. இது சரிப்பட்டு வராது. ரெண்டு பேரையும் பிடிச்சு உள்ள தள்ளுமே. என்ன பிடிப்பவனே நான், என்னை இன்னொருவர் பிடிப்பதா? விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. உங்க நன்மைக்கு சொல்றேன், இவரை நீங்க லெவல் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு லாங் லைஃப். இது பெரிய இடம், எங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓ, உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? உன் வாழ்க்கையிலேயே நீ செய்த முதல் புத்திசாலித்தனமான காரியம் இது ஒன்றுதான். இவரா? சரி, இவருக்கு நான் அனுப்புறேன். அது வரைக்கும் நீங்க உள்ள இருக்கு. ரைட்டு போங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு கல்யாண ஆசை வந்தாச்சு. ஆமா, உனக்கு கல்யாண ஆசை வந்து ஐயா என்னையா பண்ணுவாரு? எங்கேயாவது அழகான பொண்ணு அப்படி கப்புன்னு ஒழுங்குச்சுன்னா கவால புடிச்சுக்கிட்டு வா. கவால்னு பிடிச்சாச்சு, குவால்னு கீழே விழுந்தாச்சு. யார் யாரு? சாவித்திரிடி. என்னது? ஐயாவோட பொண்ணு. பாத்தீங்களா, உங்க அடிமடியிலேயே கைய வச்சுட்டான். திண்ணையில இடம் கொடுத்தா படுக்கையில படுக்கலாங்கிறானே. லகான் இல்லாத குதிரை மாதிரி ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கிற, எங்கேயாவது போய் மோத போற வேண்டா. சம்பளத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் போட்டு நான் என்ன பிஸ்தா கொடுத்து வத்தாத்தியா வளர்க்கிற என் பொண்ணை கட்டிக்க? என் பொண்ணு என்ன ரோட்ல பெத்த எவனாவது இழுத்துக்கிட்டு போறதுக்கு? பாரு, என் பேர் என்ன தெரியுமில்ல? தாண்டவன். ஆடி புடுங்க, ஆடி ஒன்னையும் புடிச்சு ஆட்டிடுவேன். போனா போட்டு தோல் மேல கைய போட்டா ஜோப்பிலையா கைய போடுறேன்? சொல்லிடுவேன், சொல்லிடுவேன்றியா? என்னத்த சொல்லிடுவேன்? சொல்ல பார்க்கலாம். என்ன எவனாவது தொட்டுவானா? தொலைச்சு முழுவ தொலை. சும்மா மைக்க பிடிச்சிக்கிட்டு மேடையில பேச மாதிரி பேசிக்கிட்டு வேலைக்கு வேணாம், ஒண்ணு வேணாம். போயிடுவேன். எங்க போ பார்க்கலாம். மூக்கனா அங்க இரு, என் கையில ஜெட்டு வேகத்துல போ, பொட்டுன்னு வந்து பிடிச்சிருவேன். எனக்கு பைனாக்குலர் கண்ணு. ஆமா, இது என்ன காசு போடுற ஜோப்பின்னு பாத்தியா? ஆளே போட்டு அமைச்சிருவேன். கெஞ்சனா மிஞ்சுறது, மிஞ்சுனா கெஞ்சுறது. என்ன கேன நினைச்சியா? ஐயா போலீஸ். ஐயா வாங்க வாங்க வாங்க. ஏது இவ்வளவு தூரம்? சத்தியம் சார இன்ஸ்பெக்டர் ஐயா அர்ஜென்டா கூட்டிட்டு வர சொன்னாரு. அர்ஜென்டாவா?
ஆர்டினரியா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வருவார். போறவங்க வர்றவங்க கிட்ட சொன்னா பொறுத்துக்குவாங்க, போலீஸ் கிட்ட சொன்னா கேட்பாங்க. நான் வரேன். ஆமா, கேசத்தான் வாபஸ் வாங்கியாச்சு. அப்புறம் ஏன் இவரு? கமிஷனர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு போன் பண்ணாராம். இது மேலெடுத்து விவகாரம். நீங்க வாங்க. ஐயா நீங்க போங்க, பின்னால வருவார். வந்து ஐயாவை கவனி கவனி கவனி. என்னது மோதிர போட போறீங்களா? சுந்தரம், காலை பிடிப்பேன், குனிய முடியல, அதனால கைய பிடிக்கிறேன். கமிஷனர் வரைக்கும் விஷயம் போயாச்சு, என் உயிருக்கு தய வச்சாச்சு. ஆமா, தாண்டவம் மாடிடுவேன்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் பெர்மனன்ட் ஆகுமா? பாக்கெட்ல வச்சு ஆளைய அமைச்சிடுவேன்னு சொன்னீங்க. மீசை வச்சிருக்கல, அந்த ஆணவத்துல சொன்னேன். மீசை வேணா எடுத்துட்டுமா? ஜெட்டு வேகத்துல வந்து பட்டுன்னு பிடிச்சிருவேன். நீங்க முட்டி முட்டினாலும் மூச்சு வர மாட்டேங்குது. ஜெட்ல எங்க போறது? வார்த்தையை கொட்டிட்டு நானே பொறுக்கிடுறேன். அது இருக்கட்டும், ஒரு சமாச்சாரம். இந்த சத்தியம் என்ன? அது அப்புறம் பேசிக்குவோம். சுந்தரம், முதல்ல என்ன காப்பாத்து. காப்பாத்துறேன். ஒரு கண்டிஷன் போடு. உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். போடுன்னா ஒரேடியா போடுறியே. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். வேணாம், நிச்சயமா என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன். சமயத்துல கழட்டிக்கிட்டா நான் பெரிய மனுஷன் இல்லையா? நீயா? சோதிக்காத சுந்தரம், என்ன காப்பாத்து. சரி, பார்க்கலாம். ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன முட்டி முட்டிக்கு தட்டினா? ஓ, உன்னை எங்க தட்டுறானோ கணக்கு வச்சுக்கோ. திரும்பி வந்து என்ன தட்டு, எங்க வேணாலும் தட்டு. ஹலோ மிஸ்டர் சத்யம். ஹலோ சார். என்ன நமக்கு பிடிவா வேண்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க பேரை சொல்லிட்டு 2 கிறுக்கனுங்க உள்ள இருக்காங்க. என் பேரை சொல்லிட்டேன். மை காட், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அதுவும் சின்ன மீசை இருக்கானே, ஃபுல் லோடு, படுக்கையில குட்டி வேற, ஹோட்டல்ல இருந்து குடிச்சாந்து உள்ள தள்ளி இருக்கிறேன். பூலோகத்துக்கு வந்து போய் போய் பிராத்தல் கேஸ்லயே மாட்டணும். எக்ஸ்கியூஸ் மீ. அடாடா, எவ்வளவு பெரிய சூப்பர் காட், இவ்வளவு சீப்பர் ஆயிட்டீங்களே. குண்டோடிக்கு மயங்கியவன் இந்த முட்டாள். இருவரை மேலே சென்றவுடன் சீட்டை கிழிச்சு விடுகிறேன். கீழே வச்சிருந்தாலும் நான் கிழிக்கிறேன். நீங்க பேசாம ஜாமீன்ல ஏன் கூட வாங்க. இந்த ஆளு கொஞ்ச நாள் உள்ளரே கிடக்கு. பிரபு, என்னை மன்னித்து மேலே அழைத்து செல்லுங்கள். இனிமேல் தவறு செய்வாயா? மது, மாமிசம், மங்கை, ஆயுகிறான் கோழை, அவனை விடுதலை செய். ஓகே, உங்களுக்காக அந்த ஆளை விடுதலை செய்யறேன். இல்லாட்டி போனா ஜவ்வர் கழட்டி இருப்பேன். ஆமா, நான் தான் கேட்கிறேன், எந்த நேரம் பார்த்து நீங்க பூலோகத்துக்கு வந்தீங்க? நீ எங்களை கேலி செய்கிறாய். என்னதான் தேவதைகளாக இருந்தாலும் எங்களுக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இனி இந்த பூலோகமே வேண்டாம், நேரே மேலே மேலே. பிரபு, நேராக ஹோட்டலுக்கு சென்று பொட்டிகளை எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டம். தர்மராஜா, இந்த ஆள் சரியில்லை. உங்களை ராங் சைட்லயே கூட்டிட்டு போறான். நான் ரைட் சைடுல கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கூட இருங்க, எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ததாஸ்து, ததாஸ்து. இன்ஸ்பெக்டர், இவங்க ஏதாவது தப்பா நடந்திருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அவங்களுக்கு நான் ஜாமீன் கொடுக்கிறேன். அப்ப சரி, பெரிய மனுஷங்கன்னா நம்ம வீட்டுல தங்கலாம். விருந்தாளிங்க எத்தனை பேர்? ஒரு சோடி. ஒரு சோடி? அது என்ன பொறாவா? ஆமா, வரவங்க ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைய கூட்டிட்டு வர்றது உன் வேலை இல்ல, இது 2 கிடா. பைத்தியக்கார பைய, பேமானி எதை கேக்குறதுன்னு தெரியாது. கண்ணு சுந்தரம், என்னன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, என்ன பத்தி என்ன கேட்டான்? கிழிச்சிட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்டு நான் தான் சத்தியம் ஒண்ணு நினைச்சு சோதனை போடக்கூடாத இடம்லாம் போட்டான். நல்லா நடிச்சியா? என்கிட்ட இந்த கேள்வியா? அப்போ என் பையில மூடிட்டா. பட்டுங்கிறதுக்கு தானே பொட்டியா? இப்ப மூடி இருக்கான், திறப்பான் திருப்பியுமா. என்னங்க இன்னைக்கு என்ன சமையல்? கோழி அடிக்கலாமா? கோழியத்தான் ஏற்கனவே அடிச்சுட்டானே. விருந்தாளிங்க வரட்டும், விவரமா கேட்டு சொல்றேன். எங்கப்பா விருந்தாளிங்க? நிக்குது. புடிச்சுக்கிட்டு வாய. மிஸ்டர் யமன், மிஸ்டர் குப்தா, உள்ள வாங்க. என்ன அழகு, என்ன அழகு. நரனே, இது எந்த தேவகோட்டையா? இல்லைங்க, காரைக்குடி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. சித்திரகுப்தா, பக்கா, என்ன அஜாக்கிரதை, சரியாக பூட்டவில்லையா? ஊட்டினேன் பிரபு, ஆனால் தாழ் போடவில்லை. என்ன மிஸ்டர் குப்தா, விஸ்கி பாட்டில், ஸ்பூனு, போர்க்கு, கப்பு, பால் பாயிண்ட் பென்னு
எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து தள்ளிட்டு வந்தீங்களா? என்ன அவமானம்! பிரபு, நமது மேலூரில் இதெல்லாம் கிடைக்காது. அதனால் தான் உள்ளூரில் இருந்து தள்ளி கொண்டு செல்கிறேன். இந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்குமா? இவர்களெல்லாம் யார்? அவன் பேர் தான் வண்டு. என் திருநாமம் பாஞ்சாலி. ஐயா, இவரு பேரு மிஸ்டர் யமன், பெரிய ராஜபாட்டு. அவரு பேரு மிஸ்டர் குப்தா, பெரிய பஃபூன் பாட்டு. ஆத்தாடி, அதுதான் வேஷத்தோடவே வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் ராச பார்த்துதான் தசரத வேஷம் போட்டு தேசிலேயே செத்தார். அதுல இருந்து நான் ஒரு நல்ல ராச பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த 40 வருஷமா காத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல. பெரியவங்க பேசும்போது ஏன் குறுக்க? ஏன்பா, அந்த பொட்டியில இருக்கிறது எல்லாமே தங்கமா? சாதாரண தங்கம் இல்ல, அம்புடு சொக்க தங்கம். அது மட்டும் இல்ல, அதுல வைரம், வைடூரியம், கோமேதம், பச்சை வச்சு இழைச்சிருக்காரு இழைன்னு. இது என்னது வலுப்பு வந்த மாதிரி? முதல்ல அவங்க தங்கறதுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ராச பாட்டுக்கு என்ன பிடிக்கும்? அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. நீ போ உள்ள. நிக்க விட மாட்டீங்களே, நான் அப்புறம் பாக்குறேன். நான் மற்ற வேலையை கவனிக்கிறேன். வாங்க. ஏய், உங்க வீட்டுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளுகளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க மூலையில வந்து உட்கார்ந்திருக்கிய. பாஞ்சாலி என்ன சொன்னா? யார் அவங்கலாம்? வந்து பாரு. ஐயா, இந்த ஊரு ரொம்ப பட்டிக்காடு, நிலைமை சரியில்லை. உங்க நகை பெட்டிய ஏன் இரும்பு போட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைக்க. யமன்டா, ஐயோ, என்ன இப்படி ஒரு முறை? யார் அந்த பெரிய மீசை? அந்த பெரிய மீசை கைவசம் தான் என் உயிரே இருக்கு. நீ என்ன பண்ற, அந்த பெரிய மீசைக்கு நல்ல தீனியா போட்டு பக்தியோட நடந்து மஸ்கா பண்ணி வச்சுக்க. அது நினைச்சதுன்னா நம்ம காரியம் எல்லாம் சக்சஸ் தான். போ போ, கும்பிட்டுக்கிட்டே போ. அதானே அங்கே கும்பிட்டுட்டு போனா. அத்தாணி மண்டபம் அந்த புறம் உண்டா? அத்தாணி அச்சாணி எல்லாம் கிடையாதுங்க. மண்டபம் மாதிரி கட்டி இருக்கேன், நீங்க எங்க வேணாலும் தங்கலாம். ஐயா, இது என் பொண்ணு, பேரு சாவித்திரி. ஏன் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகான பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்குதுன்னு தான். அது அவங்க அம்மா ஜாட. தண்ணி குடிங்க. ஐயாவுக்கு ஏதாவது புள்ள குட்டிங்க உண்டா? யமன்டா, எவன்டா? ஐயாவுக்கு புள்ள ஒட்டி இருந்தா இவ்வளவு தங்கம், வைரம், கோமேதகம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியுமா? விருந்தாளிகளுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. ஐயா, சாப்பாடு ரெடியா? நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வர்றேன் கொஞ்சம். நான் பத்திரமா உள்ள வைக்க சொல்லிட்டு. என்ன சொன்னீங்க? கையை எடுன்னு சொன்னீங்க. பார்த்து அது பலகாய் அவியல், இது பிஞ்சு கத்திரிக்காய் பொரியல், தேங்காய் சார துவையல், உருளைக்கிழங்கு வறுவல், இது பாயசம், இது அதிரசம், இது பச்சடி, இது கிச்சடி. பரமேஸ்வரா, இதெல்லாம் உண்பதற்கோ காண்பதற்கோ? இவைகளில் எதை சாப்பிடுவது? தட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். தட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. சாவித்திரி, சாதம் போடுப்பா. போதும் தாயே. கார துவையில போட்டு கசஞ்சுக்கிட்டு கத்திரிக்காய் வச்சுட்டு ஒரு குத்து குத்து எப்படி இருக்கு பாரு. என்னது எரிதே? ஐயோ எரிதே! அண்ட சராச்சரமும் எரிதே! அக்னி பகவான முழுகிட்ட மாதிரி இருக்கிறேன். வருட பகவான் எடுத்து ஊத்தியா? அப்படியா? குடிக்க கூடாது, சாப்பாடுல போட்டு. பரதேசி. காசப்பாட்டு, இது ஆணையடி அப்பளம், ஐஸ் பேரு என்ன விளையாண்டு உள்ள போய் இன்னும் ஏதாவது ரெடியா இருந்தா கொண்டா. என்னது பணியாரம்?
போதும் போதும் ஆஹா, ஆஹா, வயிறு நிறைந்தது போதும் போதும் வயிறு படைத்து விட போதும் போதும் கொள்ள கொள்ள கொள்ள. என்ன இது உள்ளிருந்து ஒரு ஓங்கார சப்தம் ஓங்காரம் இல்ல ஏப்பம் ஏப்பம் என்றால் எல்லாத்தையும் தின்னுட்டு மனுஷன் திருப்தின்னு சொல்லாட்டி போனாலும் வயிறு சொல்லுது அந்த சவுண்ட் அஃபெக்ட் எங்க ஊரில் இல்லையே எங்க ஊர்ல ஏப்பம் விடுறவன் ரொம்ப பேர் இருக்கான் ஆஹா சுவையோ சுவை நலவாகம் யாரோ நம்ம சாவித்திரி தான் அப்படியா தாயே அருகில் வா உள்ளம் நிறைந்த சீக்கிரமே விவாக பிராப்தரஸ்து மனோபீஷ்ட சித்திரஸ்து ஆஹா ஆஹா என்ன அழகு என்ன கம்பீரம் கிட்டப்பா செல்லப்பா சின்னப்பா அப்பப்பா எல்லா அப்பாவும் விட